அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மூமினீன்களே, நம்முடைய பொருளாதாரத்துல நம்முடைய உணவு சார்ந்த விஷயங்கள்ல அபிவிருத்தியின்மை ஏற்பட்டால் நம்ம என்ன செய்யணும்? அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டால் நீங்க அதிகமா இஸ்திக்பார் செய்யுங்க, அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க என்பதாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சூரத்து நூஹ்ல சொல்லுவான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நீங்க அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மிதராரா வ யும்திதுக்கும் பி அம்வால். அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுப்பான், பணம் காசுகளை கொடுப்பான், உங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்பதாக இந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாமா இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, அதனால் நீங்க அல்லாஹ் கிட்ட அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க என்பதாக. பெருமக்களை, பொதுவாகவே நமக்கு வர வேண்டிய ரிசுக்குகள், நம்மளுக்கு வர வேண்டிய அந்த அபிவிருத்திகள் எல்லாம் தடைப்பட்டு போவதற்கு நாம செய்யக்கூடிய பாவங்கள் தான் காரணம். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகமாகும் போது நமக்கு வர வேண்டிய ரிசுக்குகள் எல்லாம் தடைப்பட்டு போகிறது என்று சூஃபியாக்கள் பெருமக்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதனால அல்லாஹ்விடத்தில் அதிகமான இஸ்திக்பார் செய்து பாவ மன்னிப்பை பெற்று அல்லாஹ் தரக்கூடிய அந்த வெகுமதிகளை, பரக்கத்தான ஹைரான ரிசுக்குகளை பெற்று சீர்வித்தவத்தில் வாழ்வதற்கு முயற்சிப்போம். எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக.